மார்னிங் ஃப்ரெண்ட். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு திரட்டி வச்சுருக்கேன். இனிமே தான் செய்யணும். ஓகே, பசங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலிடே, ஏன்னா முஸ்லீம் பண்டிகை ஏதோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அவங்க ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூலுன்றனால அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு லீவு. சரி, நல்லா தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 5:30 மணி 6 மணிக்குள்ளே வச்ச குழம்பு, சிக்கன் குழம்பு இது. ஸோ மிச்சம் இருந்துச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இப்போ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சப்பாத்திக்கு அதை தொட்டுக்கலான்ட்டு சூப்பராக இருந்துச்சு குழம்பு. கொஞ்சம் நிறைய வச்சுருந்தேன், அதனால மீந்துச்சு. ஓகே, முடிச்சிடலாம். இன்னைக்கு மதியானம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, சாம்பார் தான் வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் சாம்பார் வைக்க வேணான்னு இருக்க வரேன். பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர் பண்ணியிருந்தேன் நான். பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக வந்துருக்கு, ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ தான் எடுத்தேன், அதனால் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இதை வந்து கட் பண்ணி பிரியாணி மாதிரி பண்ணிடலான்னு. பன்னீர் பிரியாணி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜு சாப்பிட்ற அன்றைக்கி ஏதாவது பண்டிகை இது மாதிரி டைமில், சண்டே வருது இல்லையா, அப்போ அமாவாசை அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இது மாதிரி வெஜ் பிரியாணி வந்து ட்ரை பண்ணுவோம். வெஜ் பிரியாணி மீனிங் பன்னீர் பிரியாணி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பன்னீர் பிரியாணி. ஸோ இந்த 2 பீஸ் இது கொஞ்சம் மெலிசாக வந்துருச்சு இந்த தடவை. கல் இருக்கு இல்லையா, ரசம் இடிப்போம்ல, அந்த கல்லை தூக்கி வச்சுட்டேன் 2 கல்லையும். அதில் வந்து ரொம்ப சப்பையாகி ரொம்ப மெலிசாக வந்துருச்சு. இருந்தாலும் இதை கட் பண்ணி பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கு. ஓகே, 2 பீஸாக இருக்குது. மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன், ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால உள்ளார வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இன்றைக்கி இதை வச்சு ஒரு பிரியாணி பண்ணிட்டு, பொட்டேட்டோ தான் கேட்பாங்க, அதை செஞ்சுட்டு ரைத்தா கொஞ்சம் பண்ணலான்ட்டு. ஒரே கோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் தயிர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைய ஸ்பெஷல் அவ்வளோதான். ஓகே, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போலாம் வச்சிடலாம். 11-12 மணிக்கு தான் செய்வேன். சரி, ஓகே, பாய்.